வணக்கம்ங்க. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நாள் காலையிலேயே கிளம்பிட்டோம். எங்கள் குலதெய்வ கோயிலில் 9ஆம் ஆண்டு நிகழ்ச்சிகள்லாம் நடக்குதுங்க. 9ஆம் ஆண்டு திருவிழா நடக்கிறங்காட்டி கோயிலுக்கு கிளம்பியாச்சுங்க. இப்போ பாருங்கள், அவனாசி மேம்பாலத்தில் போயிட்டுருக்குறோம். காலையிலேயே கொஞ்சம் கூட்டம் இல்லை ரோட்டில், அதனால் கொஞ்சம் ஸ்பீடாக போகணும். கோயிலுக்கு வேறு நேரமாகி போச்சுன்னு சீக்கிரமாகவே கிளம்பிட்டுங்க. நாங்கள் ஒரு 20 நிமிஷத்துலேயே கோயிலுக்கு போயிட்டோம். கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே கோயிலில் பயங்கர கூட்டங்க. அதாவது வரவேற்பெல்லாம் அருமையாக இருந்ததுங்க. கோயில் அலங்காரம், வாழைக்கம்பமெல்லாம் கட்டி சேரு அந்த மாதிரி எல்லாமே போட்டு ரெடியாக வச்சுருந்தாங்க. பார்த்திங்கன்னா வெளியில் தான் சேரெல்லாம் ஃப்ரீயாக இருந்ததுங்க. உள்ளே போய் பார்த்தா பயங்கர கூட்டம். கார் நிறுத்துறதுக்கே இடம் இல்லைங்க, அந்தளவு கூட்டம். கோயிலில் வாசலில் எல்லாம் நிறைய பேர் ஒரு வரவேற்புக்கெல்லாம் நின்றுட்டு இருந்தாங்க. எல்லாத்துக்கும் ஒரு கும்பிடு போட்டு கோயிலுக்குள்ளே போனோம்னா வேள்வி நடந்துகிட்டு இருந்ததுங்க. பார்த்திங்கன்னா நாங்கள் போனதே கொஞ்சம் நேரமாகி போச்சு. அப்புறம் கோயிலுக்குள்ளே எல்லாருமே வேள்வியில் நிறைய பேர் உட்காந்துட்டு இருந்தாங்க. அவங்களோட பார்த்திங்கன்னா சைடில் இந்த வாத்தியம் வாசிக்கிறதுக்கு 4 பேர் உட்காண்ட்ருந்தாங்க. அவங்க வாசித்தது அவ்வளோ நல்லா இருந்ததுங்க. கேட்க பார்த்திங்கன்னா வேள்வியில் நல்லா அந்த மூலிகை ஸ்மெல்லோட அருமையாக இருந்ததுங்க. கோயிலுக்குள்ளே பார்த்திங்கன்னா வேள்வியில் பார்த்திங்கன்னா 4-5 பேர் எல்லாம் உட்கார்ந்துருந்தாங்க. அதாவது அவங்க காலையில் நேரத்துலேயே வந்துட்டாங்க. 6-7 மணிக்கெல்லாம் வந்துட்டாங்களாட்டா இருக்குது. நாங்கள் போனது தான் நேரமாகி போச்சுங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த சாமி பிச்சாண்டீஸ்வரனுக்கு அலங்காரம் நல்லா இருந்தது, காளியம்மனுக்கு அலங்காரம் நல்லா இருந்தது. இந்த கோயில் எப்போவுமே விசேஷங்கள்லாம் நல்ல முறையாக நடக்குங்க. அதாவது இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா வருஷம் அந்த ஆண்டு விழாங்கிறது சீரும் சிறப்புமாக நடக்குங்க. அதாவது ஜமாப்பு, கைலாய வாத்தியங்கள் நடக்குங்க, அன்னதானம் போடுவாங்க. அதாவது சொந்த பந்தங்கிற மட்டும் இல்லாமல் ஊர்க்காரர், பக்கத்து ஊர்க்காரர் எல்லாருமே வருவாங்க. நல்ல கூட்டமாகவும் இருக்குங்க. கோயிலில் பார்த்தீங்கன்னா பெண்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு சாமி மேலே ஒரு ஈடுபாடாக இருக்கிறாங்கன்னு ரொம்ப நல்லா பண்ணினாங்க. இந்த சத்தமே பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு சவுண்டாக இருந்ததுங்க. அதாவது விண்ணை பிளக்கும் சத்தம்னு சொல்கிறேன் பாருங்கள், அந்த மாதிரி இருந்ததுங்க. உள்ளே நிற்கவே முடியல, அந்த அளவுக்கு சவுண்டுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஐயர்கள்லாம் வேதங்கள் எல்லாம் ஓதம் அந்த மாதிரியெல்லாம் நல்லா இருந்ததுங்க. சந்தோஷமாக ஒரு பயபக்தியோடவே உள்ளே நம்ம ஒரு சாமி நினப்புலையே மூழ்கிட்டோம், அந்த மாதிரி இருந்ததுங்க. இப்போ பார்த்திங்கன்னா பிச்சாண்டீஸ்வரனுக்கும் காளியம்மனுக்கும் சாமி அலங்காரமெல்லாம் நல்ல முறையாக பண்ணியிருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த வேள்வி யாகம் எல்லாமே முடிஞ்சு அந்த திருக்கூட அந்த புனித நீர் கோயில் சுற்றி எடுத்துகிட்டு வந்தாங்க. பார்த்திங்கன்னா வேள்வியில் உட்கார்ந்துருந்தவங்க எல்லாத்துக்குமே மாலையெல்லாம் போட்டுங்க அவங்களுக்கு ஒரு மரியாதை செலுத்தி பார்த்திங்கன்னா அவங்க ஒரு சாமி இதுலேயே மூழ்கிட்டாங்க, அந்தளவுக்கு சொல்லணுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கோயிலெல்லாம் வலம் வந்தாங்க. அப்புறம் விநாயகருக்கெல்லாம் புனித நீர் அந்த மாதிரி எல்லாம் ஊற்றிட்டு பார்த்திங்கன்னா அபிஷேக பூசைகள் எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. பிச்சாண்டீஸ்வரனுக்கும் காளியம்மனுக்குமே எல்லா பூசையுமே நல்ல முறையாக நடந்ததுங்க. அலங்காரங்க அந்த அளவுக்கு மேலே பண்ணியிருந்தாங்க. ரொம்ப பொறுமையாக அந்த அளவுக்கு அலங்காரம் இருந்தது. அந்த சாமியை பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருந்ததுங்க, அந்த அளவுக்கு இருந்ததுங்க. அதாவது கோயில் சுற்றி கூட்டம் வேறங்க, ரொம்ப எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த கோயிலில் விசேஷங்களும் பூஜைகளும் நடந்துகிட்டே இருக்குங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இது முடிஞ்சிட்டு பார்த்திங்கன்னா திருமணம் பண்ணினாங்க. அம்மையப்பருக்கு கல்யாணம் பண்ணினாங்க. கல்யாணத்துக்கு எப்படி நாம் சீர்தட்டுகள்லாம் கொண்டு போகிறோமோ அதே மாதிரி சீர்தட்டும் கல்யாணத்துக்கெல்லாம் கொண்டு போய் எல்லாம் முன்னாடி வச்சு அந்த சாமி அலங்காரம் பண்ணுறதுக்கே அவ்வளோ நேரம் எடுத்து பொறுமையாக பூவுலேயே அந்த அளவுக்கு அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. யாருமே எதிர்பார்க்கல. அதாவது பூசாரிகளை இந்த அளவுக்கு அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருக்குதுங்க. நம்மளையவே மெய் மறந்து சாமி பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருக்குதுங்க, அந்த அளவுக்கு இருந்ததுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா சாமிக்கு கல்யாணம் நடந்தது, மாலை மாற்றினாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. அந்த மாலையே தாமரைப்பூ மாலை அந்த அளவுக்கு அழகாக இருந்ததுங்க. மாலை மாற்றினது அதெல்லாமே முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா நம்மளும் பிரசாதமெல்லாம் வாங்கிட்டு அப்புறம் சாமி ஊர்வலமெல்லாம் வந்ததுங்க. சாமி ஊர்வலமெல்லாம் வந்துட்டு நாமளும் அதையெல்லாம் கும்பிட்டு அது முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா சொந்தம் பந்தம் எல்லாருமே எல்லாம் வந்திருப்பாங்க. அவங்களோட எல்லாம் கொஞ்சம் நேரம் கிண்டல் கேலி எல்லாம் பேசிட்டு உங்கள் வீட்டில் நல்லா இருக்காங்களே, எங்கள் வீட்டில் நல்லா இருக்கிறாங்களோ, உங்கள் வீட்டில் ஏன் வரல, எங்கள் வீட்டில் வரலன்னு அப்படியெல்லாம் கொஞ்சம் நியாயமெல்லாம் போயிட்டே இருந்ததுங்க. பார்த்திங்கன்னா இந்த விசேஷத்தில் பார்த்திங்கன்னா
இந்த பெண்கள் எல்லாம் வந்து இந்த ஜால்ரா அடிக்கும்போது அதில் ஒரு குட்டி பையன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா அடிச்சிட்டு இருந்தானுங்க. எல்லாத்துடைய பார்வையுமே அந்த பையன் மேலே தான் இருந்ததுங்க. நாங்களே யாருமே எதிர்பார்க்கல. அந்த பையன் அவ்வளோ கஷ்டப்பட்டு வேர்வை சிந்த சாமிக்கு அந்த அளவுக்கு அடிச்சுட்டு சந்தோஷமாக இருந்தானுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சாமி வந்து பார்த்திங்கன்னா பூஜை நடக்குது. அதாவது இது வந்து அலங்கார பூஜைங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்யாணம் தாங்க பார்த்துட்ருக்குறோம். இந்த கல்யாணத்தில் பார்த்தீங்கன்னா கல்யாணம் பார்க்குறக்கே அவ்வளோ கூட்டங்க. இந்த கல்யாணம் பார்க்குறது வந்து நம்மளுக்கு கிடச்ச பாக்கியன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இருந்தது. பார்த்தீங்கன்னா பாருங்க தட்டு சீரெல்லாம் எப்படி வருதுன்னு பாருங்கள். ஐயோ செம ஜெகஜோதியாக வருதுங்க. தட்டு சீரெல்லாம் சாமிக்கு எல்லாம் வச்சு சாமி கும்பிட்டு ரொம்ப அழகாக இருந்தது. சொந்த பந்தங்களோட வந்து வருஷத்துக்கு ஒரு நாள் நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நம்ம குடும்பத்தில் வந்து எந்த ஒரு பிரச்சனைகள் இருந்தாலுமே நம்ம சாமி காலடியில் மனசார கும்பிட்டு வந்தோம்னா நம்ம குடும்பத்தில் எல்லாமே நல்லதாக தாங்க நடக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் சாப்பாடு அந்த மாதிரி அன்னதானம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. எல்லாருமே சாப்பிட்டோம். புது அறிமுகங்கள் நிறையா பேர் கிடச்சிதுங்க. யூடியூப்பில் பார்த்தங்க, உங்களை பார்த்த சமையல் நல்லா இருந்ததுன்னு நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் எல்லாம் சாப்பாடெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு அறுசுவை உணவு தாங்க சொல்லணும். இனிப்பு, வடை, பாயாசம், ஒரு சாம்பார், புளிக்குழம்பு, ரசம் அந்த மாதிரி எல்லா ஐட்டமே இருந்ததுங்க. சாப்பாடு நல்லா சுட சுட சூப்பராக இருந்தது. எல்லாருமே நல்லா சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு பிரசாதமெல்லாம் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா பையில் வந்து சாத்துக்குடி, தேங்காய் பழம், விபூதி அந்த மாதிரி எல்லாமே எலுமிச்சம்பழம் அந்த மாதிரி எல்லாம் போட்டு வர்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே கொடுத்தாங்க. திருக்கல்யாணம் முடிஞ்சு பார்த்தீங்கன்னா இது வந்து மஞ்ச சரடு, வளையல், பொட்டு அந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்த அனைத்து பெண்களுக்கும் கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த கல்யாணம் பார்க்குறக்கே கோடி கண்கள் வேணும்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு நல்லா இருந்ததுங்க. நாங்கள் எப்போது வருஷம் இந்த கோயில் மிஸ் பண்ணாமல் ஆண்டு விழாவுக்கு போயிடுவோம். இடையில எந்த பூசையாக இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு போயிட்டே இருப்போங்க. நீங்களும் கண்டிப்பாக கோயிலுக்கு உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க. தூரமாக இருந்ததுன்னா போகிறது கஷ்டந்தான். அடிக்கடி வருஷத்துக்கு ஒரு நாள் போயினாலும் சாமி கும்பிட்டு வாங்க. ஏன்னா குலதெய்வம் நம்ம வாசல் கதவு திறந்தால் தான் மித்த தெய்வங்களும் வாசல் கதவு திறக்குன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதனால் ஃபஸ்ட்டு குலதெய்வம், மித்ததெல்லாம் தான் எல்லா சாமின்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சாமி பிடிக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா விசேஷங்களும் இந்த கோயிலில் நல்லா நடக்குங்க. நீங்களும் கோயம்புத்தூரில் இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு போங்க. அதாவது நீலம்பூர் பைபாஸ் ரோட்டில் இருக்குதுங்க. அதாவது ராயல் கேர் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் தான் இருக்குது. பிச்சாண்டீஸ்வரன் அருள் தரு காளியம்மன் அப்படின்னு திருக்கோயிலுங்க. நல்லா ரோட்டு மேலேயே இருக்கும். அன்னாடு காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் பூசை நடக்கும். மறுபடியும் ஈவினிங்லேருந்து நைட்டு வரைக்கும் நடக்குங்க. எல்லா விசேஷங்களுக்கும் நல்லபடியாக நடத்துவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கைலாய வாத்தியங்கள்னு சொல்லிட்டு நிறைய பேருங்க இதில் வந்து இவங்க வருஷம் வர்றாங்க. இப்போ பாருங்கள், அதில் ஒரு குட்டி பையன் அடிச்சுட்டு இருப்பான். ஆனால் அந்த குட்டி பையனையே பார்த்துட்டு இருந்தாங்க. எல்லோரும் அந்த குட்டி பையனை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு கோயில் விசேஷங்களெல்லாம் கலந்துட்டு ஒரு திருக்கல்யாணம் அந்த மாதிரியெல்லாம் பார்க்குறதுக்கு நம்மளுக்கு கொடுத்து வச்சுருக்கணுங்க. நீங்களும் அந்த மாதிரி கலந்துட்டு பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை உங்கள் குலதெய்வ கோயில் பக்கத்தில் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தூரமாக இருந்தால் கண்டிப்பாக போயிட்டு வாங்க. பாருங்கள், அந்த குட்டி பையன் பாருங்கள், தூக்கவே முடியல. தூக்கி போட்டு எப்படியாவது போட்டு சும்மா செம ஸ்பீடுங்க. அந்த பையன் செம துடிப்பாக இருக்கிறான். பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. நல்லா சிவசிவா சிவனே போற்றி, ஓம் நம சிவாயா அப்படி நல்லா ஒரு மனசார கரகோஷம் போட்டு சாமி கும்பிட்டு அந்த அளவுக்கு வந்தங்க. நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி விசேஷங்களுக்கு கண்டிப்பாக போயிருங்க. கடைசி எல்லாரும் சாமி கும்பிட்டு ஒருத்தர் பார்த்துங்க. முக்கியமாக மறந்துட்டுங்க, அதாவது நம்ம விஜய் டிவியில் பிரணேஷ்ன்னு சொல்லிட்டு சூப்பர் சிங்கரில் லாஸ்ட் சீசனில் அவங்களோட அப்பா பார்த்தங்க. பார்த்திங்கன்னா அவங்க அப்பா நானும் தான் பேசிகிட்டு இருந்தோம். அவங்க பையன் நல்லா பாடுவாங்க, நாங்கள் இந்த கோயிலுக்கு அடிக்கடி வருவோங்க அப்படின்னு சொன்னாங்க. அவரோட அறிமுகம் நம்மளுக்கு கிடச்சிது. கடைசியாக பிரசாதம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு.